Hello Vijay Mummy friends, அழகழகான இயரிங் கலெக்ஷன்ஸ் அண்ட் சோக்கர் கலெக்ஷன்ஸ் இந்த vlogல காட்டிட்டு இருக்கேங்க. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணால் கூட அந்த பேட்டர்னும் அந்த இயரிங்ஸோட அழகு நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய பேர் அக்கா வேஸ்டேஜ் சொல்லுங்கள், மேலேயே வேஸ்டேஜ் நான் போடுறேன், வெயிட்டும் போடுறேன். ஒரு பீஸுக்கு தனித்தனியாக வெயிட்டும் வேஸ்டேஜ் போடுவேன். ஒரு சில நேரத்தில் அவங்க அந்த நான் காட்டிகிட்ருக்கேன் இல்லைங்க, அதுக்கு வேஸ்டேஜு எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குன்னுட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுனால நான் இவ்வளோ வேஸ்டேஜ்லேருந்து இவ்வளோ வேஸ்டேஜுக்குள்ளே இருக்கும்னுட்டு நான் ஒரு ஹிண்ட்டு மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். அது கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அவங்க சொல்லக்கூடாதுன்னும் போது நான் மென்ஷன் பண்ணக்கூடாது, அது எனக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ வேஸ்டேஜ்லேருந்து இவ்வளோ வேஸ்டேஜுக்குள்ளே இருக்குது, இவ்வளோ கிராம்லேருந்து இவ்வளோ கிராமுக்குள்ளே இருக்குன்னு காட்டிகிட்ருக்கேன். ஒரு ட்ரே ஃபுல்லாக காட்டும்போது நான் ஒன்று எடுத்து காட்டுறது எனக்கு வீடியோ லென்த் ஆகிடுங்க. ஸோ அதனால நான் ஒன்றா கெட்டிந்தே காட்டுவேன். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் வேஸ்டேஜு வெயிட்டு எவ்வளோன்னுட்டு நான் மேலே மென்ஷன் பண்ணுறேன் இல்லைங்க. நீங்கள் போயிட்டு தங்கமயில் ஜுவல்லரி விசிட் பண்ணிங்கன்னா இந்த பேட்டர்ன் எடுத்து காட்டிங்கன்னா அவங்க எக்ஸாக்ட் எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குன்னுட்டு உங்களுக்கு கிளியராக பில்லோடு கொடுப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே எவ்வளோ அழகான ஆன்டிக் பீஸில் இருக்குது, எல்லோ கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்குது, டெம்பிள் ஜுவல்லரியில் இருக்குது, நகாஸ் மாடலில் இருக்குது. அழகழகான இயர்ரிங் பேட்டர்ன்ஸுங்க. எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ். எல்லாமே அவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸ் இருக்குது. சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இதெல்லாமே நம்ம ஜும்கா கூட ஜும்கா மாதிரி போடுவாங்க இல்லைங்க, இது எல்லாருக்கிட்ட இருக்கும், பார்த்துருப்பீங்க. அங்கே லக்ஷ்மி அம்மா உருவம், அதுக்கு கீழே அந்த பவளம் வச்ச பீட்ஸ் தொங்குது பாருங்கள். இவ்வளோ யூனிக்கான பீஸுங்க. பக்கத்தில் இருக்குதுங்க அந்த பேட்டர்ன் வந்து மண்டபத்தில் சரஸ்வதி தேவி அம்மன் வீணை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஸ்டட்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ யூனிக்கான பீஸு, அவ்வளோ அழகாக டீசெண்டான பீசஸ், நிறையா மாடல்ஸ் இருக்குங்க தங்கமயில் ஜுவல்லர்ஸில். நிறைய சிஸ்டர்ஸு எனக்கு ஒரு காமெண்ட் பண்ணும்போது உங்கள் நேமும் ஸ்ரீலதா திருப்பூர், ஹாய் ஸ்ரீலதா. டெய்லி அந்த சிஸ்டர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அக்கா ஐ ஆம் ஸ்ரீலதா திருப்பூர்ன்னுட்டு மென்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய வீடியோ ஃபுல்லாக அவங்க பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீலதா. இதே மாதிரி தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் எங்கே ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் கூட நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, உங்களோட நேம் என்னன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகான பீஸு. இது வந்து குந்தன் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த குந்தன் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பீட்ஸு, ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு. அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோவில் காட்டும்போது ஓரளவுக்கு இருக்குங்க, நேராக பார்க்கும்போது அவ்வளோ அழகான பீஸுங்க. காதில் போட்டால் ஃபேஸுக்கே ஒரு அழகு வந்துடுதுங்க. அவ்வளோ அழகான பீசஸுங்க. எல்லா இயர்ரிங்ஸு சூப்பராக இருந்துச்சுங்க. ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ அழகான பீசஸ்ஸு. எல்லாமே ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணுறதுனால அந்த ஸ்டோனோட காந்தி இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. செம்மையான மாடல்ஸுங்க, யூனிக்கான பீசஸ் எல்லாமே. 8 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 4.25 பவுன் வரைக்கும் கூட இருக்குங்க. அவ்வளோ வெயிட்டான ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருக்குங்க இயர்ரிங்ஸு. கிராண்டான பீஸுன்னு தான் சொல்லணும். இந்த பேட்டர்ன் பாருங்கள், யூனிக்கான பீஸு. செமி பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. காயின்ஸ் மாதிரி கீழே கொடுத்துட்டு பேர்ல்ஸு, ரவுண்டு பால்ஸு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ப்ராடான ஒரு சான்பாலி பேட்டர்னுங்க. 3.25 சவரம் என்னவோ இருந்துச்சு. அவ்வளோ வெயிட்டான பேட்டர்னுங்க. இதுவுமே அதே சேம் பேட்டர்னு. இந்த இயர்ரிங்ஸ் பாருங்கள், அதுக்கு செட்டு ஹாரம் கூட இருக்குங்க. பின்னாலே இருந்துச்சு. ஹாரம் கலெக்ஷன்ஸில் போட்டிருக்கேன், ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இருக்குது தங்கமயில் ஜுவல்லர்ஸ் ஹாரம் கலெக்ஷன்ன்ற. இதெல்லாமே அந்த சாந்தபாலி பேட்டர்னில் வரக்கூடியது. கொஞ்சம் லென்த்தாக வேணுமுன்னாலும் லென்த்தாக இருக்குது. இந்த பேட்டர்ன் நம்ம எல்லோரும் பார்த்துருந்த ஒரு ஜும்கா தான். பக்கத்தில் இருக்கிறதே அந்த நகாஸ் பேட்டர்ன் பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக ஸ்டட்டு டைப்பில் அவ்வளோ அழகான பீஸு. இது வந்து எனாமல் போட்டு ஒரு ஸ்டோன் வந்து ஒரு குந்தன் ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. அங்கே மேலேயே இருக்குது பாருங்களேன், அவ்வளோ அழகான ஒரு பீஸுங்க. அது கீழே ஹேங்கிங்க்கு பிளெயின் பால் தொங்குற மாதிரி கொடுத்துட்டு, ஆஃப் மூன் பேட்டர்ன் வந்து பெண்டான மாதிரி கொடுத்துட்டு
அவ்வளோ மேலே வந்து ஒரு கெம்பு ஸ்டோன் பெருசாக கொடுத்துருங்க. யூனிக்கான பீஸுங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் காதில் போட்டேன். அடுத்தது இந்த லக்ஷ்மி அம்மன் நகாஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ரூபி ஸ்டோனு ரூபி போல் வந்து மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த சைடு இந்த சைடு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு யூனிக்கான மாடல் தான். நம்மக்கிட்ட ஹாரம் இருந்துச்சுன்னா இந்த பேட்டர்ன் ஜும்கா சூப்பராக இருக்குங்க. எந்த மாடலுக்கு இது செட் ஆகிடும். பெரிய ப்ராடான ஜும்கா. நான் ஒன்றுக்கு ஒன்று கிட்டேருந்து காட்டிகிட்ருக்கேங்க. நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டு காட்டினீங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இதெல்லாம் குந்தன் ஒர்க்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிங்க் அண்டு ஒயிட் கலர் குந்தன்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸ்டட்டு டைப்பில் ரவுண்டு பேட்டர்ன். இதுக்கு நக்லிஸ் கூட இருந்துச்சு. இது ஒரு மேங்கோ ஷேப் கொடுத்துட்டு அந்த கெம்பு ஸ்டோன் வந்து பெண்டான மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஹேங்கிங்கில் பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. செமி பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் அவ்வளோ அழகான பீஸுங்க. கீழே ஃபுல்லாகவே அந்த பவளம் வச்சு கொடுத்துருக்காங்க. பிள்ளையார் இருக்கார். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. கண் ஃபில் ஆகுது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு யூனிக்கான மாடலுங்க. அழகழகான இயர்ரிங்ஸுங்க. தங்கத்துலனே இருக்குது. நம்ம கில்ட்டு நகை 1 கிராம் கோல்டில் பார்த்துருப்போம். இது எல்லாமே 22 கேரட்லவே இவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க தங்கமயில் ஜுவல்லர்ஸு. இது டி நகர் பிரான்ச்சுங்க. அடுத்தது இந்த சாந்த்வாலி பேட்டர்ன் பாருங்கள். ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கு. டெம்பிள் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அவ்வளோ ரெட்டு டெம்பிள் ஜுவல்லரியில் செமி ரெட்டு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. கெம்பு ஸ்டோனு ஒரு 4 கெம்பு ஸ்டோன் என்னவா வந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு தான் இருக்குது. அதே பேட்டர்னில் எல்லோ ஃபாலிஷில் விரும்புவாங்களோ அவங்களும் இருப்பாங்க இல்லைங்க, அவங்களுக்காக எல்லோ ஃபாலிஷில் சாந்த்வாலி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். திலகம் ஷேப்பில் காது கிட்ட வருது. அதுக்கு கீழே ரவுண்டு ஷேப்பு, அதுக்கு கீழே ஒரு ஜும்கா. எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன்று போட்டாலே வெறும் செயின் போட்டுகிட்டே நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்காவது போயிட்டு வந்துடலாம். அது மாதிரி பேட்டர்ன்ஸு. இதெல்லாமே டெம்பிள் ஜுவல்லரில் இருக்கக்கூடிய கொடை ஜும்கா மாதிரிங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ பெரியான நம்மளுக்கு சடகோபுரம் வைப்பாங்க இல்லைங்க, அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய ஜும்கா தெரியுங்களா. மேலே கம்மல் அவ்வளோண்டு இருக்குது. ஜும்கா பெருசாக இருந்துச்சு. நிறைய பேர் அது மாதிரி விரும்புவாங்க. கம்பல் அவ்வளோண்டு இருக்கணும், கீழே ஜும்கா பெருசாக இருக்கணும். இது சேம் பேட்டர்னு. அவ்வளோ ஒரு நம்ம கின்னி மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ பெரிய ஜும்கா வருது. நிறையா மாடல்ஸ் இருக்குங்க. இதெல்லாமே கொஞ்சம் டெம்பிள் ஜுவல்லரி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சாந்த்வாலி டைப்பில் நம்ம கழுத்துக்கிட்ட போடுற மாதிரி போட்டிக்கலாம், இல்லை பாஜுபந்தி டைப்லன்னு போடலாம். சோக்கர் டைப்பில் இருக்குது பாருங்கள். இது ஒரு லேடி அந்த சைடு இந்த சைடு யானை பக்கத்தில் அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் குந்தன் ஒர்க்ஸ் வருது. லக்ஷ்மி அம்மா உரம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. கீழே எமரால்ட் பீட்ஸு ரைஸ் பால்ஸு வந்துருக்கு. இதெல்லாமே 10 கிராம்லேருந்து 32 கிராம் வரைக்கும் இருக்குது. 1.25 சவரத்துலேருந்து 4 பவுன் வரைக்கும் இருக்குது. நான் ஒரு பாக்ஸில் இருக்கிறதா உங்களுக்கு ஐடியா காட்டிகிட்ருக்கேன். நிறைய மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் நேராக விசிட் பண்ணிங்கன்னா நீங்களே சூஸ் பண்ணி வாங்கலாம். இங்கே வந்து 2025 ஜூன் மந்த் ஃபுல்லாக 10 கிராம்ஸ் கோல்டு வாங்கினீங்கன்னா 40 கிராம் சில்வர் இலவசமாக கொடுக்குறாங்கங்க. மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது வந்து இங்கேருந்து ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய சோக்கர்ஸுங்க. பாம்கின் பீட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. எமரால்ட்ஸ் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் சோக்கர். இது ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இருக்கிற சோக்கர்ஸ் எல்லாமே 4 பவுனு 4.5 பவுனு அப்படி தாங்க இருக்குது. இது ஆன்டிக் ஃபினிஷிங்கில் சோக்கருங்க. இதில் குந்தன் ஸ்டோன்ஸு அப்புறமா பீகாக் ஃபெதர் இருக்குல்லங்க, அந்த பேட்டர்ன் வச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு சாலிட்டான பீஸ் தாங்க. ஒயிட் கலர் பிங்க் கலர் ஸ்டோன் அந்த திலகம் ஷேப்பில் வருது. இது வந்து ஒரு பிளாக் செமி ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி அம்மா உருவம் வர மாதிரி கீழெல்லாம் க்ரீன் பீட்ஸ் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக இருக்குது. இந்த பேட்டர்ன் அதே மாதிரி இருக்குது. கெட்டியான பேட்டர்னுங்க. இது வெறும் கோல்டுலவே இருக்குது. நிறைய பேர் பீட்ஸ் வேண்டாம் கோல்டே வேணும்னாலும் அது மாதிரி சோக்கர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாம் ஆன்டிக் இல்லாமல் ப்ளெயின் சோக்கர் கலெக்ஷன்ஸ் கூட வந்ததுங்க. பாருங்கள் எங்கே ஸ்கிப் பண்ணாமல். வெறும் 2 பவுன்லவே சோக்கர் இருக்குங்க. கோல்டில் ப்ளெயின் சோக்கர்ஸு 2 பவுனில் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். கழுத்தில் போட்டால் வேறு லெவலில் இருக்கும். வெறும் 2.5 பவுன் தான் இருக்குது. சூப்பர் இல்லைங்க.
இது வந்து ஒரு டர்க்கி டிசைன் டைப்பில் பண்ணியிருக்காங்க. 3 பவுன் கெட்டியிருக்கு. இந்த சோக்கர் பாருங்கள், வெறும் 2 பவுன் தான் இருந்துச்சு. லைட்டு வெயிட்டில் இருந்துச்சு. 2 பவுன்லவே சோக்கரு. ப்ளைன் கோல்டில் வாங்கணும் சோக்கர் மாதிரி நினச்ச இது மாதிரி சூப்பராக சாய்ஸு நல்லா இருக்கும். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ பாலிஷ் கோல்டு தாங்க. இதில் எனாமில் இல்லை, குந்தன்ஸ் இல்லை, ஸ்டோன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. வெறும் 2 பவுன்லவே 16 கிராமுக்கே இது இந்த சோக்கர் வந்துடும். இதுவும் 2 பவுன் தான். இது கொஞ்சம் ஃப்ளவர் பேட்டர்னு அழகழகாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது டிசைன். இது கூட 2 பவுன் 1 கிராம் தான் இருக்குது. இது 4 பவுன் இருக்குங்க. குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு ஃபுல்லாக வருது. இதுவுமே 2.25 பவுன் தான். எனாமில் பாலிஷ் வருது. இது வந்து 5.25 பவுன் வருதுங்க. 42 கிராம் கிட்ட இருந்துச்சு. இது கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. கழுத்தில் போட்டால் ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக இருக்குது. இதுவுமே சேம் கொஞ்சம் பேட்டர்னு மாற்றிருக்காங்க இல்லைங்க. ஒரு ஆன்டிக் மாதிரி தெரியும், ஆன்டிக் கிடையாது. இது ஆன்டிக் கிடையாதுங்க. எல்லோ பாலிஷ்லோவே குந்தன் ஸ்டோன்ஸும் ஜர்கான் ஸ்டோன்ஸும் எனாமில் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்னில் கூட இருக்குது. இதெல்லாம் 6 பவுன் கிட்ட இருக்குது. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. தங்கமயில் ஜுவல்லர்ஸ் டி நகர் பிரான்ச்சில் இயர்ரிங்ஸு, சோக்கர் கலெக்ஷன்ஸு இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய், டேக் கேர்.